மீன்வளத்துறை அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து 10 நாட்கள் மேற்கொண்ட வேலை நிறுத்தத்தை கைவிட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த 28ஆம் தேதி கடலுக்கு சென்று 4 மீனவர்கள் படகுடன் மாயமாகினர். இந்த நிலையில் ஜாகிர் உசேன் என்ற மீனவரின் உடல் கரை ஒதுங்கியதை தொடர்ந்து மற்ற 3 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய மீன்வளத்துறை அதிகாரிகள் நிவாரணம் வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு பரிந்துரைக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தத்தை கைவிட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டனர். 4 பேருக்குமே இறந்ததா மத்திய மாநில அரசாங்கங்கள் அவருக்குரிய இழப்பீட வழங்கணும். இது போக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை உடனடியாக மீட்டு தரணும். அங்கே உள்ள மீனவர்களை மீட்டு தரணும். நிரந்தரமாக மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு உரிமையை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காலவரையற்ற போராட்டம் நடத்தியிருந்தோம். மத்திய மாநில அரசாங்கங்கள் இது சம்பந்தம் பேசி நடவடிக்கை எடுக்கிறத சொன்னதன் பேரில் இன்றைக்கு நாங்கள் 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் மீன் பிடிக்க போகிறோம்.